அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் உடனே ஷேர் பண்ணி இந்த வாட்ஸ்அப் மற்ற வலைத்தளங்களில் ஷேர் பண்ணி உடனே இது பண்ணிடுங்க. ஏன்னா இது அநேகமாக தடை செய்யப்படக்கூடிய வீடியோ. அவ்வளோ விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். பல நிறுவனங்கள் பல பேர் இதனால் பாதிக்கப்படலாம். அதனால் கண்டிப்பாக இதை தடை செய்வாங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் இதில் என்னடா பின்னாடி பயங்கரம் இருக்குது, ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போட்டு குழப்புறீங்க அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். நம்ம அறியாமையை பயன்படுத்தி அறிவியல் வல்லுநர்கள் என்னென்னலாம் பண்ணக்கூடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் நம்ம ஏற்கனவே 4-5 சேனல்கள் இருக்கும்போது இந்த கவுண்டமணியுடைய வசனம், ஐயோ ஐயோ அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? தற்குறி அப்படிங்கிற வார்த்தை வந்து கவுண்டமணி அதுக்கு முன்னாடி பெரியார் யூஸ் பண்ணது. தற்குறின்னா படிப்பறிவு இல்லாதவன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை பெரியார் சொல்லி அதுக்கு பிறகு கவுண்டமணி சொல்லி அதுக்கு பிறகு என்னுடைய சேனல்களில் அதை உபயோகித்து கவுண்டமணியினுடைய டைலாக் தான் அந்த கிளிப்பிங்கை உபயோகித்து இப்போ அது மிக பாப்புலர் ஆகிடுது. அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டு தற்குறின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அந்த புண்ணியத்தை கட்டிக்கிட்டது நம்ம தான். நம்ம பிரபலப்படுத்தி அந்த வார்த்தையை கொண்டு நம்மளையே வந்து தற்குறின்னு சொல்கிறாங்க. நம்ம சேனலில் வந்து கமெண்ட் எல்லாம் போடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம பாப்புலர் படுத்தி விட்டு அது நமக்கே வந்து பாயும் பொழுது ஆனந்தமாக இருக்குது. இப்போ ஸ்மார்ட் வாட்ச் பற்றி வருவோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அனைத்து விஷயங்களையும் பல சேனல்கள் இதை எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகுது. அதுக்கு பிறகு புரிஞ்சுக்குவீங்க என்னுடைய எண்ணங்கள் கரெக்டு தான், சிந்தனைகள் சரியானது தான் அப்படின்னு. உடம்பில் உள்ள அவயங்கள் அனைத்தையும் அது ஆராய்ந்து கண்டறிந்து கண்காணிக்கிறது. அப்படின்னா அந்த மூளையினுடைய சிக்னலை கூட கிரகிச்சு கனவுல கூட அது என்ன கனவு அப்படிங்கிறத அது ரெக்கார்ட் பண்ணிக்குது, அது நமக்கு சொல்லுதுங்கிறது. இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த வரைக்கும் பல ரகங்கள் இருக்குது. குறைவான விலையில் ஒரு மாதிரி இருக்கும், அதிக விலை கொடுத்து வாங்கும் பொழுது கனவுகள் பூரா என்ன கனவு கண்டோங்கிறத கூட அது சொல்லுது அப்படின்ட்டு மெமரி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி நமக்கு தெரிவிக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண பிறகு மற்றவங்கள கூப்பிட்டு பேச முடியும். அதே மாதிரி அவங்க பேசுகிறத நம்ம கேட்க முடியும். அவுட் கோயிங் அண்டு இன்கமிங் 2 இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சில் மூளையினுடைய செயல்பாடுகளை கண்காணித்து அந்த சிக்னல்களை இன்னது தான் அப்படின்னு போட்டு அது கிரகிச்சு நமக்கு சொல்லுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே ஸ்மார்ட் வாட்ச்சு மூளைக்கு கட்டளைகளை இட்டு மனிதனை இயக்க முடியுமா இல்லையா? சிக்னலை கிரகிக்கும் போது இந்த சிக்னலை கொடுத்தா மனிதன் இந்த மாதிரி செயல்படுவாங்கிறதையும் அதில் அடங்கி இருக்குமா இல்லையா? இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தன் கனவு காண்றான் அப்படின்னா அது என்னங்கிறத வந்து கிரகிச்சு இது வந்து சேமித்து வச்சு நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லும் பொழுது, இதே வந்து ஒரு கெட்ட விஷயத்தையோ நல்ல விஷயத்தோ கனவுகளாக உருவாக்கி ஏன் அந்த மூளைகளுக்கு செலுத்தி நம்மளை கனவு காண வைக்க முடியாது? முடியுமா இல்லையா? கிரகிக்கும்பொழுது செலுத்தவும் முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேணும். இது வந்து எவ்வளோ பெரிய டேஞ்சர் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இதில் என்ன விஷயம்னா, கையில் கட்டியிருங்கனுடைய மூளையில் இருக்கிற சிக்னலை மட்டும்தான் இது கிரகிக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. இதுக்கு ஏதாவது ஒரு ரேஞ்ச் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா ஒரு 10 அடி தூரத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய எண்ண ஓட்டங்களை கூட இது கிரகிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நவீனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மறைக்கப்பட்ட உண்மை. இப்போ இது சோசியக்காரர்களுக்கு எவ்வளோ பயன்படும்னு யோசனை பண்ணி பாருங்கள். கையில் கட்டிக்கிட்டு அதனுடைய ரேஞ்சை திரும்பி வச்சுட்டா வர்றவனுடைய மண்டையில் என்னென்ன சிந்தனை இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்மார்ட் வாட்சே சொல்லிடும். அதை வச்சு நீ அப்படி இப்படி இத்தனை வருஷத்தில் இப்படி நடந்ததுன்னு கதையை அடித்தோம்னா அவங்ககிட்டயே வாங்கி அவங்ககிட்டயே சொல்லி நம்ம மிக பிரபலமான ஜோதிடனா ஆயிடலாம். சோசியக்காரங்களில் இதை ட்ரை பண்ணுங்கள். உலகம் முழுக்க வியாபாரத்தினுடைய ஒரு பொருளாக தான் மனிதர்களை பார்க்குறாங்களே தவிர அறிவியல் முன்னேற்றங்கள், மருத்துவத்துறையில் இருக்கிற முன்னேற்றங்கள் எதுவுமே நம்மளை காப்பாற்றுறக்குன்ட்டு நம்ம முட்டாள்தனமாக நம்பிடக்கூடாது. எல்லாமே நம்ம எலி மாதிரி பயன்படுத்தி அதை உபயோகப்படுத்தி அவங்க வருமானத்துக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் மேலோங்கி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ வக்கீலுக்கு தொழில் வேணும்னா புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கணும்.
அப்போ ஆளுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்சை கட்டிக்கிட்டு உன்னுடைய எண்ணங்கள் தப்பாக இருக்குதுன்ட்டு அதை ஸ்மார்ட் வாட்ச் சொல்லும் பொழுது 2 பேர் மாற்றி மாற்றி சண்டையை போட்டு வக்கீல்கிட்ட போனால் அவனுக்கு ஒரு வருமானம் ஆகி போயிடும். இப்படியெல்லாம் இது உருவாக்குமா இல்லையா? என்ன கனவு கண்டான் அப்படிங்கிறத சொல்கிற அந்த வாட்சு இந்த மாதிரி கனவு காண வச்சு அல்லது எண்ணங்களை தோற்றுவிச்சு, நீ இந்த எண்ணங்களை கனவை கிரகிக்கும் போது எண்ணங்களையும் கிரகிச்சு நமக்கு சொல்லுமா இல்லையா? அப்போ நீ தப்பான எண்ணத்தோடு இருக்கிற வாரு வாட்சே சொல்லுது. அவனும் சொல்லுவான் நீயும் அதே தப்பான எண்ணத்தோடு. அப்படின்னு என்ன ஆகும்? மனித குலம் அழிவை நோக்கி சென்று விடும். இதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கணும். நவீன உபகரணங்கள் எல்லாம் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியது, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, வாட்சே நான் கட்டலைப்பா, எனக்கு கனவு வருது, கெட்ட கனவு வருது, கெட்ட சிந்தனைகள் வருது. இப்போ சமீப காலமாக சேட்டலைட்லேருந்து ஒரு தனி மனிதனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ சேட்டலைட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல குண்டு போட முடியுது அப்படின்னா, அங்கேருந்து சேட்டலைட்லேருந்து மனிதனுடைய மூளையை குறிப்பிட்டு ஒரு தூங்கிட்டு இருக்கிறவனை ஸ்கேன் பண்ணி ஏன் செலுத்த முடியாது? வாட்சிலிருந்து செலுத்தி அந்த சிக்னல்களை கிரகிச்சு அந்த விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாட்சு ஒரு சின்ன பொருள். அவ்வளோ பெரிய சேட்டலைட் அங்கேருந்து ஏன் இவ்வளோ தூரத்தில் இருக்கிற மனிதன் தூங்கும் பொழுது அவனுடைய எண்ண ஓட்டங்களை அறிஞ்சு அல்லது ஒரு வியாபார நுட்பமாக ஒரு பொருளை வாங்க வைக்கிறதுக்கு கூட எண்ணத்தை உருவாக்கலாம் இல்லையா? அதனால தான் இப்போ சமீப காலத்தில் தேவையில்லாத பொருள்களை வாங்கி கூச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகமாக இருக்குது. இது 100% இருக்க சந்தர்ப்பம் இருக்குது அப்படிங்கிறத அனைவரும் புரிஞ்சுக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்களையெல்லாம் மேலே அந்த பரண் மேலே வச்சுருப்பீங்க, அதையெல்லாம் தூசு தட்டி எடுத்து இது எதனால் வாங்கணும், என்ன சிந்தனையில் வாங்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியாது. அப்படி உங்களை மதிமயக்கி விளம்பரங்கள் மூலமாக இது வரைக்கும் உங்கள் பொருளாதாரத்தை சுரண்டிகிட்டு இருந்தாங்க. இனியெல்லாம் விளம்பரங்களே தேவையில்லை. இதுதான் நடக்க போகுது. மனிதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் சர்வ சாதாரணமாக போக போகுது. அப்போ எல்லாம் பூரா என்னை இப்போ பைத்தியம்னு சில பேர் சொன்னானுங்க. அதுபோல் உலகம் முழுக்க எல்லாம் பைத்தியங்களாக ஒருத்தன் ஆக்கிட்டு தெரிய வேண்டியது அந்தளவுக்கு பண்ணி போடுவானுங்க. நீங்கள் தெளிவாக இருந்துக்குங்க. இப்போது இருதய துடிப்பை சீராக இருக்குதா என்னங்கிறத கண்காணிக்கிற அதே வாட்சு இருதய துடிப்பை அதிகப்படுத்தலாம் இல்லையா? செய்ய முடியுமா இல்லையா? சிக்னல் என்ன சிக்னலுங்கிறது தெரிஞ்சு தான் அதை கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லுது. இந்த சிக்னலை கொடுத்தோம்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஏன் வாட்சுக்கு தெரியாமல் போக அதில் ப்ரோக்ராம் பண்ண முடியாதா? எல்லாம் தெளிவாக சிந்தனை பண்ணிக்கங்க. இதுதான் அடுத்த கட்ட மனிதனுடைய நிலைமையாக இருக்க போகுது. இப்போ அந்த அல்ட்ரா வயலட்டுங்கிறாங்க, இன்ஃப்ராரெட்டுங்கிறாங்க. அதுபோல் கதிர்கள் கண்ணுக்கு தெரியலைன்னா கூட ஒரு வெட்ட வெளியில் ஒரு படத்தை காட்டுறாங்க. இப்போ பல இடங்கள் அந்த சின்ன பொருளாக வந்துருச்சு. பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ நவீன போன்களில் கூட இதை நுழைச்சிருக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. நம்மளாம் பல ஆண்டுகளாக இந்த திருக்குறளை தெரியாமல் படிச்சுட்டு அது பிரகாரம் வாழ்ந்து இருக்க முயற்சி பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இருந்துட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையை இந்த செல்ஃபோன்களில் வந்த பிறகு தான் திசை திருப்பி புரட்டி போட்டிருக்குது அப்படிங்கிற உண்மையை நான் சொல்கிறேன். இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் என் ஃபோனில் இருக்கவே இல்லை. அதை உபயோகப்படுத்துகிற பழக்கமே எனக்கு கிடையாது. ஆனால் அதை உபயோகப்படுத்த என்னை அறியாமல் இது எப்படி இது நேர்ந்தது அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது தான் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது நம்ம ஃபோனில் இருந்து ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போய் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு மிக அற்புதமாக உதவக்கூடியது. அதுதான் வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்திகிட்டு இருந்தேன். அது தேவையில்லாமல் அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்க வச்சது எது அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் புரியல. அப்போ தான் நான் ஆழ்ந்து சிந்தனை செய்யும் பொழுது ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்ட்டு இருக்கும் பொழுது ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன்ட்டு இதெல்லாம் சொல்லுவதெல்லாம் உண்மைன்ட்டு ஒரு ட்ராமா மாதிரி எல்லாம் பண்ணி போட்டுட்ருப்பாங்க. அதெல்லாம் நான் பார்க்குறது கிடையாது. 1, 2 பார்க்கும்போது இதனுடைய சாராம்சம் நமக்கு சரிப்பட்டு வரல அப்படிங்கிறனால அதை விட்டுட்டோம். திடீர்னு மண்டைக்குள்ளே சத்தமெல்லாம் கேட்குது, என்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, காதுக்குள்ளே சத்தம் கேட்குது அப்படின்னெல்லாம் சொல்லும் பொழுது அந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டிருந்ததுனால நம்ம இதை பற்றி ஒரு தீவிரமாக சிந்தனை செய்ய வேண்டியதாக போச்சு. அப்படித்தான் இதனுடைய பூர்வீகம் என்ன அப்படிங்கிறத அவன் சொன்னது அந்த பேட்டியில் ஒருத்தன் எடுத்தாங்க. அவனை கடைசியில் பைத்தியக்காரன் சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமில் அந்த எபிசோடை முடித்தாங்க.
நானும் ஆமாம், ஏன்னா மெண்டல் மாதிரி உளறிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு நானும் அதை வந்து பெருசாக இது பண்ணாமல் இருக்கும் பொழுது எனக்கு அந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்குது. இது எப்படி அவன் சொல்கிறது உண்மையாக இருக்கலாமே அப்படின்ட்டு ஆராயும் பொழுது இந்த விஷயங்கள் எனக்கு புலப்பட ஆரம்பிச்சது. ஏன் இதை கூட இந்த ஏதாவது ஒரு போட்டி நிறுவனங்கள் எனக்கு தோற்றுவிச்சு இதன் மூலமாக இந்த வீடியோ மூலமாக வெளிப்படுத்தி ஒவ்வொரு போட்டி நிறுவனங்களும் கூட அடிச்சுக்கலாம். இப்படியெல்லாம் வந்து சிந்தனை பண்ண வேண்டியது இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்தில் நமக்கு தெரியாமல் நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் கூட இது ரகசியமாக பின்பற்றப்படுதோ, ஏன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கூகுள் மேப்பில் அது சொல்லிடுது. அது மாதிரி எண்ண அலைகளையும் அல்லது எண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடிய விஷயங்களையும் இதில் ஆட் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஆன்லைனில் வந்தாங்கன்னு வைங்க, நம்மளை அறியாமல் போய் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த குறிப்பிட்ட நபர் வந்து ஆன்லைன் இருக்கிறத பார்க்குறோம். நம்ம ஆன்லைனுக்கு வந்தோடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து ஆன்லைனில் ஆஃப்லைனுக்கு போயிடுறாங்க. அந்த டைம் மட்டும் லாஸ்ட் சீன் அப்படின்னு காமிக்குது. இது என்னடா இது இப்படின்ட்டு ஒருத்தர் 2 பேரில் பல பேருக்கு வந்து அந்த மாதிரி நான் இதை கடந்த சில நாட்களாகவே அதை ஆராய்ஞ்சிட்டு இருந்தேன். அப்போ தான் தெளிவாக தெரிஞ்சுது. ஒன்று வந்து டெலிபதி அப்படிங்கிற சைக்காலஜிக்கலாக அந்த எண்ணங்கள் வந்து தாக்கி நம்மளை அதை ஓப்பன் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஏதாவது விஷயங்கள் இது போன்ற எண்ணங்கள் அவங்க ஆன் பண்ணோடனே உடனே அது வாட்ஸ்அப் மூலமாக இங்கே வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் யார் யார் இருக்காங்களோ அவங்களுடைய இதில் வந்து அவங்களுக்கு அந்த சிந்தனைகளை தோற்றுவிக்குதோ, முடியுமா அப்படின்னா முடியும் அப்படிங்கிறதா உண்மை. இந்த விஷயத்தை வந்து நான் ஏதோ 1, 2 நாளில் சொல்லலை. இது ஏறக்குறைய ஒரு வருடங்களாகவே வந்து இந்த ஆராய்ச்சியில் நான் இருந்தேன். இது வந்து எதேர்ச்சியாக தான் நான் அதை கவனித்தேன். என்னடா இப்படி நடக்குது அப்படின்ட்டு. பிறகு தான் தெரியுது இது ஏதோ திட்டமிட்ட செயல். இது என்ன செயல் அப்படிங்கிறத பல விஷயங்கள் நான் சிந்தனை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி ஒரு ஜோதிடர் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார். அதை பார்த்த பிறகு தான் எனக்கு தெளிவாக விளங்க ஆரம்பிச்சது. அதனுடைய விளைவு தான் இந்த வீடியோ. இனியெல்லாம் வந்து குற்றவாளிகிட்ட போய் உண்மை கண்டறியும் சோதனைகள்லாம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவனுடைய சிந்தனையை விட புகுத்தப்பட்ட இது போல் சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடும். அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இந்த நவீனம் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எல்லாம் புரிஞ்சுக்குங்க. நம்ம செய்கிற கெட்ட செயல்களுக்கு பூரா நம்ம பொறுப்பாக மாட்டோம். நம்ம செய்கிற நல்ல செயல்களுக்கும் நாம் பொறுப்பாக மாட்டோங்கிற லெவலில் போய் இது சட்ட திருத்தங்களையும் உண்டாகக்கூடிய லெவலுக்கு போயிடும் போல் இருக்குது. அவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது இந்த வளர்ச்சி. அதாவது மனிதனை வந்து ரோபோட் அளவுக்கு மாற்றி இயக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ தெளிவாக நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு விளம்பரம் இல்லாமையே ஒரு பொருளை வாங்க வைக்க முடியும், எண்ணங்களை தோற்றுவிச்சு. அதே போல் வந்து நோய்களை உருவாக்க முடியும், நோய்களை சரி பண்ணவும் முடியும், உருவாக்கவும் முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி பண்ணுறதை விட நோய்களை உருவாக்கினா தான் அவங்களுக்கு வருமானம். அப்படிங்கும்போது உருவாக்கத்தான் முதல்ல முயற்சி பண்ணுவாங்க. நிறைய பேர்த்துக்கு உருவாக்கிட்டு கொஞ்சம் பேர்த்துக்கு சரி பண்ணுவாங்க. இப்படி தான் நடக்கக்கூடும். மனிதன் வந்து ஒரு வியாபார பொருள், கமாடிட்டி ஆகிட்ட பிறகு இதை வந்து நம்ம கருணைகள் மற்ற நன்மைகளை வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க அனைவரும். பிறகு வந்து முறைகேடான உறவுகள் எல்லாம் வந்து இப்போ அதிகரிச்சுட்டு வருது. டைவர்ஸ் அதிகரிச்சுட்டு வருது. கொலைவெறி தாக்குதல் பல சினிமாக்களில் வர்ற மாதிரி காட்சிகளை எல்லாம் வந்து மன ரீதியாக பாதிச்சு தான் இது நடக்குதோங்கிறத விட இதுபோல் எண்ணங்களையே ஒருத்தனுக்கு உருவாக்க முடியுங்கும்போது நல்லவனுக்கு கூட ஒரு கொலைகாரனாக மாற்ற முடியுங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் கடந்த நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். குழந்தைகளை தனித்து சமுதாயத்தோடு அதிகமாக மிங்கிளாகாமல் ஒரு தாமரை இலை மீது தண்ணீர் விழுகிற மாதிரி பட்டும் படாமல் வளர்த்துன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் எப்படி வளர்த்தினாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது இப்போ தெளிவாக தெரிஞ்சிட்டோம். இனிமேல் நம்முடைய குழந்தைகள் வளர்ப்பு நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இது வந்து ஃபோனை கையில் வச்சுருந்தா தான் அந்த எண்ணங்கள் தோன்று, அந்த குணாதிசயங்கள் மாறும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 10 அடி தூரத்துலையும் கூட வச்சுக்கிட்டு ஃபோன் இருந்தால் கூட நம்மளை மாற்றிடும் போல் இருக்குது. அந்தளவுக்கு நவீனமாக இந்த எலன் மாஸ்க் போன்றவங்கெல்லாம் வந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கையில் நான் தெளிவாக உணர்ந்து தான் இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறேன். இதுக்கு என்ன ரெமடின்னா ஒன்றுமே கிடையாது. ஆடு மாடு மாதிரி நம்ம அந்த அவங்களுடைய இயக்கத்தில் நம்ம இப்போ வந்து மனிதனே கடவுள் ஆகிட்டான் அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். இந்த கட்டுப்பாடுகளை வந்து நம்ம வந்து தடுக்கவே முடியாது. நம்ம என்ன அலைகளெல்லாம் ஓடுதுன்னா அதுக்கு நம்ம காரணமாக இருந்தால் கூட அதனுடைய பின்னணியில் இப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இது தப்பிக்கிறதுக்காகவோ அல்லது வந்து ஒரு முரண்பாடான ஒரு உளவியல்
குளறுபடிகளை உருவாக்கக்கூடியதாகவோ நினச்சிடக்கூடாது. உண்மை இதன் பின்னணியில் இப்படி இருக்குது. வரதட்சணை கொடுமை கூட இதன் மூலம் எண்ணங்களை உருவாக்க முடியுங்கிற அளவுக்கெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. எதுவுமே இனிமேல் நம்முடைய சிந்தனைகள் நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக. யாரோ நம்மளை இயக்க போகிறாங்க. எப்படி நம்ம யாரோ தைச்ச சட்டையை அதே போல் பெண்கள் ஆடைகளை அணிந்துக்கிறோமோ அதுபோல் இப்போ யாரோ இயக்க போகிறாங்க. நம்ம இனிமேல் இயங்கிட்டு இருக்க போகிறோம். எல்லாத்துக்கும் நம்ம தண்டனை அனுபவிக்க வேண்டியது தான். பொறுப்புகளை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் செயல்கள் வேற ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருந்து நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஒரு கொலைகாரன் கூட இன்னொருத்தனுடைய தூண்டுதலில் கொலையை பண்ணியிருப்பான். தண்டனையை அவன் தான் அனுபவிப்பான். தூண்டினவன் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஒரு சேடிஸ்ட்டாக சிரிச்சிட்டு இருப்பான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. என்னடா இப்படி குழப்பி விட்ருக்குறான்னு நினைக்கக்கூடாது. அடுத்த கட்டத்தில் நீங்களே தெளிவாக வாழ்க்கையில் நிஜங்களாக இதை நடக்கும் பொழுது பார்க்கும் பொழுது என்னை நினச்சிக்குவீங்க. நன்றி. இதை ஆலோசனை பண்ணி எப்படி அதிலிருந்து தப்பிக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சிந்தனை செய்து விளக்கமாக நான் சொல்கிறேன். நன்றி.